போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். We are going to receive an unshakable kingdom. அசைவில்லாத நிலையான ஒரு ராஜ்யத்தை நாம பெறப்போகிறோம். Which is the unshakable kingdom என்று சொன்னால் அது கர்த்தராகிய கிறிஸ்து ஸ்தாபித்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அது அசைவில்லாதது, அது கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது, அது அசைவில்லாதது. நம்ம சரித்திரத்திலே பார்த்தால் மகா பாபிலோனின் மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விதமாக ஒரு சொன்னார், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். பாபிலோனை குறித்து மக்கள் சொல்றாங்க 14 மைல் அகலம், அது ஒரு ஸ்கொயர் சிட்டி, 14 மைல் அகலம், 14 மைல், கிட்டத்தட்ட அதனுடைய சுற்றளவு 56 மைல் தான். கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 200 மைல் ஸ்கொயர் உள்ள இடம். அதை சுற்றிலும் நேபுகாத்நேச்சார் பெரிய காம்பவுண்ட் வாலை கட்டியிருந்தார். அரவுண்ட் த சிட்டி வாஸ் கிட்டத்தட்ட 105 அடி அகலமும் 418 அடி உயரமுள்ள பெரிய சேஃப்டிக்காக அதை உருவாக்கியிருந்தார். எதிரிகள் தங்களை நெருங்கிவிடக் கூடாது என்று சொல்லி அந்த பட்டணத்தை சுற்றிலும் அகழிகள் தோண்டி அதுக்குள்ள தண்ணீரை விட்டு இப்படி தன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் கட்டின மகா பாபிலோன் கட்டினா அது விழுந்தது. இன்றைக்கு அது இருந்த இடம் மண்மேடாகத்தான் இருக்கிறது. ஈராக் அந்த வட்டாரத்தில் உள்ள ஒரு பகுதி ஒளிந்து போய்விட்டது. சரித்திரத்தில் இருந்த எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு அவைகள் குறுகிய நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 539 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோன் உலகத்திலேயே பெரிய வல்லரசா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அது இருந்த இடம் மண்மேடாய் கிடக்கிறது. தீர்க்கதரிசி சொன்னது போல நரிகள் ஊளையிடும் இடமாகத்தான் இருக்கிறது, குடியேற்ற இடமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்தில் ஸ்தோத்திரம் பெரிய அற்புதங்கள் உண்டாகிய தொங்கு தோட்டம் கட்டி ரொம்ப பிரபலமாயிருந்தார். ஆனா இன்றைக்கு அது அழிந்து போய் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது. கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்ட காலத்திலே ரோமன் எம்பையர் என்று சொல்லக்கூடிய ரோம சாம்ராஜ்யம் பிசி 27 இருந்து கிட்டத்தட்ட AD 400 வரை அது உலகத்திலேயே பெரிய வல்லரசா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதனுடைய நிலையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10, 20, 22 நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. 19 லட்சம் ஸ்கொயர் மைல், அவ்வளவு பெரிய விசாலமான இடத்தை கிட்டத்தட்ட பூமியிலே வாழக்கூடிய 20% மக்கள் அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகைக்குட்பட்டவர்களாய் இருந்தார்கள். உலகத்தில் 20-22 நாடுகளுக்கு மேல் ஆட்சி செய்தார்கள். அது யுத்தத்தினாலும் ஸ்தோத்திரம் பல
இயற்கையின் பேரழிவினாலும் ராஜாக்கள் செய்த சில தவறுகளினாலும் இன்றைக்கு ரோமாபுரி என்ற ஒரு சிறு நகரமாயிருந்தது. ஒன்ஸ் அப்பான் டைம், ஒரு காலத்திலே உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20% பெரிய ஒரு பேரரசா இருந்தது. முதல் பேரரசன் அகுஸ்தராயன், அதற்கு பின்பு பல வல்லவர்கள் தோன்றி மகா பெரிய சாம்ராஜ்யமாய் திகழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அதுபோல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சொல்வாங்க, கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை ஆண்டார்கள். நம்முடைய இந்தியாவும் உடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம், உலகத்திலேயே தோன்ற பெரிய பேரரசில் பிரிட்டிஷ் பேரரசு தான் பெருசுன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாம் அது இன்றைக்கு டிமனைஸ் ஆகி அப்படியே மாறி போய்விட்டது. குறிப்பாக எல்லாம் அசைந்து போய்விட்டது. ஸோ கர்த்தர் நமக்கு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தரப்போகிறார். ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ராஜ்யத்தை, தேவனுடைய நகரத்தை அசைக்க, அழிக்க, ஒழிக்க எவற்றாலும் முடியாது. அது அசைவில்லாத ராஜ்யம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is the kingdom of God. It is unshakable kingdom. It is built by God. அது தேவனால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்ட ராஜ்யத்துக்காகத்தான் ஆபிரகாம் அக்காலத்திலேயே தேவன் உண்டு பண்ணின நகரத்துக்காக என்ன செய்தான்? காத்திருந்தான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதை உண்டு பண்ணினவர் தேவன், பூமியை படைத்தவர் அவர்தான். பட் அதை தம்முடைய ஜனத்துக்காக ஒரு ஸ்பெஷல் பிளானட்டாக படைத்திருக்கிறார். பூமியை ஆர்டினரி பீப்புளுக்காக, எல்லா ஜனத்துக்காக படைத்தார். The earth was created by him for all human beings, but heaven is prepared for only those who are his lover. யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன்? I am going to prepare a special place for you. அதுதான் தேவனுடைய நகரம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதை குறித்து நீங்கள் அதனுடைய சிறப்புகளை நீங்கள் யோவான் கொஞ்சம் காண்பித்து எழுதியிருக்கிறார். நாம கேட்கிறதும் அறிந்ததும் கொஞ்சம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அதனுடைய சிறப்புகளை ஆவியானவர் ஸ்தோத்திர யோவானுக்கு காண்பிக்கிறார். யோவான் ஆவியில் எடுத்து செல்லப்பட்டு அதனுடைய மகத்துவங்களை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறார், விவரித்து சொல்லி இருக்கிறார். இட்ஸ் எ பிரிப்பேர்ட் சிட்டி. அதை குறித்து நீங்க 21ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க அடிக்கடி வாசிங்க. உங்களுடைய நம்பிக்கை துளிர்க்கும், அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கற்களை போலவும் பளிங்கு ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் அதனுடைய பிரகாசம். மோஸ்ட் பிரைட்ஃபுல் சிட்டி. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோவானுடைய காலத்திலே ரோமாபுரி என்று சொல்லும் போது இட் வாஸ் an admired city, ஆச்சரியப்படத்தக்க ஒரு மகத்துவம் உள்ள பட்டணமாய் இருந்தது. ஆனால் வேதாகமத்திலே அதை ஒரு வேசிக்கு ஒப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இங்கே கர்த்தருடைய மகா ராஜாவுடைய நகரத்தை ஒரு ஸ்தோத்திரம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் an eternal city. யாரும் அங்க இயற்கை சிற்றங்களோ அங்க எந்த பேரழிவும் ஒரு காலமும் வராது. அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த நகரத்தை சுற்றிலும் 144 சொல்லுங்க ஒரு பெரிய மதில் இருக்கிறது. அந்த பட்டணத்தின் மதில், தெருக்கள், அந்த பட்டணத்தின் வீதி, அந்த பட்டணத்தின் வாட்டர் சிஸ்டம், விளக்கு சிஸ்டம் எல்லாமே யோவான் விவரித்து எழுதுகிறார். ஃபவுண்டேஷன், ஸ்தோத்திரம், அந்த பட்டணத்தின் வாசல் இருக்கிற தேவ தூதர்கள், அந்த வாசலுக்கு டோர் கிடையாது, அங்க ராக்காலம் கிடையாது. அந்த பட்டணத்திலே பசி, சஞ்சலம், வருத்தம், கண்ணீர், துன்பம், டெத் எதுவுமே நிச்சயாது,
என்ன செய்யாது? இருக்காது. சாவில்லாத ராஜ்யம் ஒன்று உண்டா? மரணமே வராத குடும்பம் ஒன்று உண்டா? மரணமே சந்திக்காத ஒரு இடம் உண்டா என்று சொன்னால் இட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். அங்கே மரணமே கிடையாது. வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், டெத் வில் பி டெஸ்ட்ராய்ட் கம்ப்ளீட்லி. மரணமே அழிக்கப்படும், மரணமே ஜெயமாய் விழுங்கப்பட்ட ஒரு இடம். இன் திஸ் சிட்டீஸ் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் சங்கமமாவார்கள். ஆல் saints of God will be united. அங்க ஆபிரகாமை நீங்க பார்க்கலாம், லாசருவை பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தை சேர்ந்த சில விசுவாசிகள் ஏற்கனவே மரித்திருப்பார்கள் என்றால் அங்க நீங்கள் அவர்களை சந்திக்க முடியும். தாவீதை பார்க்கலாம். சோ எல்லா பரிசுத்தவான்களையும் நாம பார்க்க முடியும். அந்த பட்டணத்தின் அளவுகளை யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அது 12,000 ஸ்தாதி. ஸ்தோத்திரம், அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும், இட் வாஸ் எ ஸ்கொயர் கண்ட்ரி. அது 12,000 ஸ்தாதி என்று சொல்லும் போது 12,000 ஃபர்லாங்ஸ் என்று சொல்றாங்க. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட அளவின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 6,000 மைல் சுற்றளவு. அதனுடைய பரப்பளவை நாம பெருக்கி பார்த்தாச்சுன்னா 22,50,000 ஸ்கொயர் மைல்ஸ் வருகிறது. இந்தியாவினுடைய பரப்பளவு என்ன? 12 லட்சம். அப்ப 2 இந்தியா வரைபடம் இது. இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அளவு. ஆனா இது ஒரு ரகசிய கோட் நம்பரா இருக்கும் என்றால் இதை விட பெருசாக இருக்கலாம். ஒரு இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவுடைய அந்த ஸ்கொயர் மைலை குறித்து சொல்லும் போது 12 லட்சம் ஸ்கொயர் மைல் தோராயமா சொல்றாங்க. இதுல கடல் தண்ணி ஒரு பக்கம், மலைகள் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் போய்விடுது. கழிச்சு பார்த்தாச்சுன்னா குடியிருப்புக்காக இடம் ரொம்ப குறைவா தான் இருக்க கூடும். ஆனா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அளவின்படி நாம பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 22,50,000 ஸ்கொயர் மைல் வருகிறது. நாம இங்க ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்கலாம், அல்ல வீடே இல்லாம வாடகைக்கு இருக்கலாம், நெருக்கமான குடியிருப்பில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு சோ லிபரல் பிளேஸை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்தியாவினுடைய ஸ்தோத்திரம் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 135 கோடி என்று சொல்றாங்க. பரலோகத்தில் இத்தனை கோடிகள் இருப்பார்கள் தெரியாது. ஆனா இந்தியாவுக்கு 2 மடங்கு அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அங்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்தோத்திரம் வீட்டை அவர் கட்டி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், there are so many mansions are in my father's house. ஒவ்வொருவருக்கும் அங்கே ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு இருக்கிறது. பூமிக்குரிய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அது சின்ன குட்டி வீடல்ல. நாம இங்க சின்ன வீட்டில் இருக்கலாம், இங்க கல்லுனால சிமெண்ட்னால கட்டப்பட்ட வீடா இருக்கலாம். ஆனா அங்கே இட் இஸ் a golden nation, golden country. அதனுடைய தண்ணீர் சிஸ்டம், அங்க வியாதி இருக்காது. அங்க டோட்டலி எவ்ரிதிங் வில் பி டிஃபரண்ட். ஒரே நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள்னா ஒரே ஜீவ விருட்சம் மாதந்தோறும் புது புது கனிகளை நிச்சயமா கொடுக்கும். அதன் இலைகள் அங்குள்ள நகரவாசிகள் சுகமாயிருக்கும்படி உதவியாக இருக்கும். அந்த பட்டணத்தில் வசிக்கக்கூடியவர்கள் வியாதிஸ்தர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நகரத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். Nothing can make it polluted. There will be no natural disaster. பெருமழை, பனிமழை, பூமி அதிர்ச்சி, புயல் காற்று, யுத்தம், கொள்ளை நோய், வியாதிகள், துர்நாற்றம், கொசு தொல்லை, இப்படி எதுவுமே அங்கே என்ன செய்யாது. Especially any wicked people will not be there. அங்க எந்த துன்மார்க்கர்கள் இருக்க மாட்டார்கள். அறவேக்காடு விசுவாசிகள் அங்க இருக்க மாட்டார்கள். Selfish people will not be there.
only God's saints, தேவ பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள். there will be no more death. ஆகையால கண்ணீர், துயரம், துன்பம் ஒண்ணுமே இருக்காது. நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகத்தை இறங்க பண்ணும், ஒரு துதியின் ஆவி இறங்க பண்ணும், ஒரு ஆராதனை அபிஷேகம் இறங்க பண்ணும், நல்ல கிராட்டிட்யூட்னஸை உருவாக்கி கொடும். கிறிஸ்து எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு திறவுகோலாக இருக்கிறீர். உம்மை விட்டு விடாதபடி, நன்றி அறிதலின் ஆவியை இழந்து போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.